வெளிஞ்சோடனா அப்படியே போட்டு அப்படியே கலகலா விழுந்து கீழே போய் அந்த இது கயிறு சுற்றி போட்டால் 15 பேர் கூட சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் குருநகர் பகுதியில் நிற்கிறோம் பாருங்க. பாலதீவுக்கு பயணம் செய்தால் 40 பேர் கிட்ட பயணம் செய்திருக்கணும். ஒரு சிலர் கடலுக்குள்ள கவிழ்ந்ததாக சொல்லி பாருங்க தேடல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க அந்த காட்சியை தான் காண்றோம் பாருங்க. எல்லாருமே பதட்டமாக நிற்கிறோம். ஆம்புலன்ஸ் எல்லாம் நிற்குது. எவ்வளவு க்ரௌட் பாருங்க. மக்கள் எல்லாருமே வந்து நிற்கணும். என்னையா தேடல் பணிகளில் ஈடுபட்டுருக்கீங்க. போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாம் வந்து பாருங்க தேடல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. அங்கே அவளுங்க அங்கேயா இதுக்கு இல்லையா? எத்தனை பேர் இஞ்சாலதான் போகணும் என்ன தேடல் பணிகள். ஆனா இஞ்சாலையா விழுந்தது. சாரி அண்ணா எவ்வளவு டவுட் பாருங்க. இந்த இடங்கள் முழுவதுமாக குருநாள் கடத்தொழில் தான். ஆனா இந்த இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பு விழுந்திருக்கிறாங்க. என்ன நடந்து அந்த பார்ப்போம். குருநகர் இறங்குதுறை என்றது இதைத்தான் சொல்லலாம். குருநகர் ஜெட்டி என்றது. இந்த பாதை கூட அந்த புனரமைப்பு வேலைக்காக அடிக்கல் எல்லாம் நாட்டப்பட்டது எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் அவர்களால். தேடல் பணிகள் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. பாருங்க இந்த இடங்கள்ல எவ்வளவு பேர் தேடல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இந்த இடங்கள்ல பாருங்க கொண்டு வந்த தப்பினாக்கள் எல்லாம் இந்த இடத்துல நிக்கணும். கிட்டத்தட்ட எத்தனை பேர் சொல்ல முடியாது. இவர்கள் எல்லாமே அந்த படகுகளை நீக்கப்பட்டார்கள். இன்னும் தேடல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிறது பாருங்க. உடனடியாக அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக இந்த அம்மா எல்லாம் படகுகளில் நீக்கப்பட்டார்கள் பாருங்க. அவர்கள் இந்த என்ன மாதிரி யார் போன வேண்டிய விஷயத்தை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். தேடல் பணிகள் ஈடுபட்டு வந்தோம் நிற்கணும். சின்ன பணிகள் எல்லாம் பாருங்க. எத்தனை பேர்? 18 பேரா? எத்தனை பேரை கொண்டு வந்தாச்சு? 14 பேரும் கொண்டு வந்தாச்சா?
ஒராள் ஓட்டியும் ஒராளும் தான் செத்தாகண்ட பொடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கோம். அப்போ எல்லாரும் மீட்டு எடுத்தாச்சு. அப்போ இனி தேடல் பணி இல்லை. தேடல் பண்ணி சும்மா தேடி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 பேர் சொல்லலாம். 17 பேருக்கிட்ட மீட்டு எடுத்துட்டுனா பாருங்க கொண்டு போகிற காட்சி தான் பார்த்துருக்கீங்க. மாலை ஊறதுக்காண்டி வந்து புறத்து ஜனங்கள் வந்து ஏறுறதுக்கு வந்து எத்தனை பேர் வரும்? ஒரு 15 பேர் கூட வரும். மற்றொரு 4 சிங்கர் கேமரா பிடிக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்தோம். வயது போன மேனேஜர் வந்து பாலை ஊறதுக்கு வந்து போட்டு அகட்டி கொஞ்சம் திரைக்கு போகையில் போட்டு இந்த கோயிலுக்கு நேருக்கு விழுகிறவங்க அந்த நேருக்கு விடைக்க ஒரு பக்கத்தால் இருந்து எஞ்சால பக்கத்தால் கிழிஞ்சிட்டாங்க. கிழிஞ்ச உடனே அப்படியே போட்டு அப்படியே தலைகளாக விழுந்து. இது எப்போ இன்றைய பகல் விடிய நடந்தது. இது மொத்தமாக எத்தனை பேருக்கு பாதிப்பு? மொத்தம் ஒரு 16-17 இருக்கலாம். ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லையா? இல்லை இல்லை, 2 பேர் கிட்ட செத்துறாங்க. எல்லாரும் இப்போ மீட்டு எல்லாரையுமே மீட்டு இப்போ ஓட்டி அவர் நீஞ்ச தெரிஞ்சால் தப்பி கீழே போய் அந்த இது கயிறு சுற்றி போட்டால் இது பண்ணி மற்றபடி மிச்சம் எல்லாரையும் மீட்டு எடுத்தாது. இதில் என்ன இது என்ன கவனமின்மையா இல்லை? அவனை போட்டு எங்களை ஆக்கலன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுங்க. தொழிலாளிகள் இவங்க கொஞ்சம் புரத்தி ஆக்கள் கிழிஞ்ச உடனே அந்த பக்கத்துக்கே போய் விழுந்துட்டான். அனுபவம் உள்ள ஆக்கள் ஒருத்தரும் போக இல்லை. இல்லாத ஆக்கள் சரியா அப்போ இங்கேருந்து போக இதில் ஆற்றியம் அனுமதி கேட்டு அப்படி பயணிக்கிறீர்களோ? கோயிலுக்கு போகிறது இதுவரைக்கும் போகவே இல்லை. இதுவரைக்கும் போகவே இல்லை. ஒரு அளவாக தான் ஏற்றிக்கிட்டு போகிறோம். அப்போ இனி இதில் ஒரு கட்டுப்பாடு ஒன்று கொண்டு வரணும் வேணா? இல்லாட்டி இது எப்படி வேற வரும்? ஜக்கெட் கொடுக்குறத தாண்டி அனுபவம் உள்ள ஒரு ஆளும் அந்த இடத்துல பயணிக்கணும் வேணா? 13 பேர் தான் போகலாம். கூட பேர் அந்த அதான் எல்லாரும் ஒரு பக்கம் வந்துட்டாங்க. அதான் இந்த போட்டு கவுண்டர் சரியா கிட்டத்தட்ட 18 பேரு கிட்ட பயணம் செய்தான்னு சொல்றாங்க. எவருக்குமே எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆட்கள் தான் பயணம் செய்தான். இந்த இடத்துல நிறைய இராணுவம் கூட பாதுகாப்புக்காக வந்து நிற்கணும். அனுபவம் இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்தினால் அதை கிட்டத்தட்ட 16 பேருக்கிட்ட மீட்டெடுத்தாச்சு. 2 நபர்களுக்கு தான் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த இடங்களில் பயணம் செய்யும் போது அவ்வளோ பாதுகாப்பாக பயணம் செய்யணும். சும்மா அனுபவம் இல்லாத கூட்டிகிட்டு போகிறது எல்லாத்தையுமே நிறுத்த வேணும். சொல்லுங்க. மலமையா பொறுத்தளவில் இங்கே இதில் இருந்து ஒரு 20 பேர் தான் போட்டில் இருக்கிறது. இந்த இடம் ஜெட்டி குருநகர் இறங்குதுறையிலேருந்து எங்கே பயணம் செய்த ஆட்கள் அது என்ன நடந்தது? மலமையா 40 பேரும் போவாங்க, 20 பேரும் போவாங்க. இன்றைக்கு இந்த போட்டில் 25-22 பேர்கிட்ட போயிருக்கு. அது இந்தியன் சிறவாக்க கீழறங்க இடத்துல போட்டு சரிஞ்சாப்பில் சனமுடி சைட்டில் இருந்தாப்பில் அப்படியே போட்டு கொண்டு இடத்துல அதில் 4 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. ஒரு ஆள் இறந்துட்டு 15 பேருக்கு கரையாக வந்துருக்கு. காலை நேரம் எத்தனை மணி அளவு நடந்தது? 10 மணிலேருந்து 10:30. அதாவது 6ஆம் தேதி. ஏன்னா இன்றைய தினம் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு எச்சரிக்கையாக இப்படியான தகவல் பெருசாக இடத்துல நடக்கிறே இல்லை. இன்றைக்கு நடந்திருக்கு. அது என்ன கால சொல்லி தெரியல. ஆனால் இனி எப்படியான இடங்களை போக அனுபவம் உள்ள ஆக்களும் சேர்ந்து போகணும். என்ன இல்லை அனுபவம் இல்லை. நீ இப்படியான இடத்துல போக சரியான கடல் உபகரணம் அணிஞ்சு போகிறது, பதிஞ்சு போகிறது நல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லை என்ன நடந்திருக்கு எத்தனை பேர் போயிருக்குன்றலாம் எனக்கு தகவல் சரியாக தெரியல. சரியா எல்லாட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. முக்கியமான சில தகவல்களை அவை சொல்லியிருக்கணும். இந்த இடங்களில் என்னென்ன நடந்தது அந்த விடயத்தை சொல்லியிருக்கணும். கூடுதலான விடயங்கள் மீட்டெடுத்தாச்சு. அனைவரையுமே மீட்டெடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 2-3 நபர்களுக்கு எமர்ஜென்சி பிரச்சனைன்னு சொன்ன ஆக்கள் ஹாஸ்பிட்டலில் அனுப்பியிருக்கு. மிச்ச ஆக்கள் எல்லாமே வீட்டுக்கு அனுப்பியாச்சு. அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஆனால் இந்த இடங்களில் ஒரே ஒரு விடயம் தான், கண்டிப்பாக அனுபவம் உள்ள ஆக்களோட சேர்ந்து இந்த இடத்துல பயணம் செய்யணும். அது முக்கியமான ஒரு விடயம்.
இருந்தும் பாருங்க தேடல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். யாராவது மிஸ் ஆகிருக்குமா, யாராவது என்ன விடயத்துக்காக பாருங்க. நேவியல் அணிக்கணும்.